ஸோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ட்ரைடர்ஸ் அண்ட் தமிழ் கேமிங். என்னடா எப்போவுமே ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்ட் 7 நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கியை டேம் பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருப்பேன் சரின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கார்ட் கன்சோலில் இருக்கிற எல்லா மோடையும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் போகலான்ட்டு இருந்தேன் கைஸ். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்க்லேயே குட்ஸில் டேம் பண்ணுறக்கு ஒர்த்தான ஒரு பறக்கும் டைனாசரை தான் டேம் பண்ண போகிறோம். வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்லாம்ப்லேருந்து கொஞ்சம் அந்த க்ரீன் ஆப்ளிக்ஸ் கிட்ட அந்த அங்கே பார்த்தா இங்கே பாருங்கள் ஆங்கி, அங்கே பாருங்கள் அங்கே கீழே டியோடிகஸ். எனக்கு இதை பார்த்தோன்னா எப்படி தெரியுமா கைஸ் இருந்துச்சு, எனக்கு மண்டையே வெடிச்சிருச்சு கைஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ரெட்வுட்டு அங்கேயும் இங்கேயும் போய் தேடணும், பார்த்தா இந்த காட்டுக்குள்ளேயே இருக்குது. நம்ம தேவைக்கு எங்கே கிடைக்கிது பார்த்தீங்களா. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம டேம் பண்ண போகிறது யாருன்னு எங்கே காணாமல் போயிட்டான். இந்த வீடியோவில் நம்ம டேம் பண்ண போகிறது அவனை தான். டேப்பச்சரா லெவல் 90, ஒரு டீசெண்டான லெவல்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிவிட்டு பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் இங்கே போனேன். இது எப்படி கடைசியாக நான் மறந்துட்டேன் கைஸ். இது போலோ போட்டு தான் பிடிக்கணும்னு பார்த்தா 2853 டொரப்பர். ஓ ஜஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த ராப்டருக்கு எவ்வளோ ஏறுதுன்னு பார்த்தா அது செத்துருச்சு. சரின்னு சொல்லி இங்கே ஒரு ராப்டர் இருந்துச்சு, அதுக்கு சுட்டேன். அது பார்த்தா எல்லா புல்லட்லேயும் மிஸ் ஆகுது கைஸ். நானும் பிடிச்சி கொஞ்சம் நேரம் போர் அடிக்குது, அவன் லேண்ட் ஆகிற வரைக்கும் சொல்லலாம். ஒரு புல்லட்டுக்கு எவ்வளோ டாப்பர் ஏறுதுன்னு நம்ம கணக்கு போட்டால் தான் கைஸ் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிற கரெக்டாக இருக்கும். அதான் எவ்வளோ ஏறுது, 200 ஏறுச்சுன்னா நான் பவ்வே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னா அதான். சரின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு பியோமியா வந்துச்சு, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ராப்டர் வந்து நம்ம பெட்ரடான்னு பார்த்துட்டு வந்தான். அவனை இன்றைக்கி முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடி போய் ஒரு ஷார்ட் விட ட்ரை பண்ணேன். எனக்கு அசிங்கமாக போச்சு, நின்றுருக்கவனை கூட சுட முடியலையான்னு சொல்லிவிட்டு. சரின்னு சொல்லிட்டு இது இன் பண்ணி பார்த்தா 569 கிட்டே ஏறுது. பார்த்தா டக்குன்னு இழுத்துட்டு போகிறாங்க அவன் பாட்டிக்கு நம்ம பெட்டரான. சரின்னு சொல்லிட்டு 2வது ஷாட் வச்சேன், 3வது ஷாட் 3 ஷாட்டில் மயக்கம் போட்டான். சரி ஓகே நைஸ் தான், 3 ஷாட்டில் மயக்கம் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை தேடினேன். எங்கடா போனால் இவ்வளோ நேரம் இங்கே தானே சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நானும் சுற்றியும் பார்க்குறேன். தலைவன் எங்கே போனானே தெரில கைஸ். அதுக்கப்புறம் சரி இங்கே தான் எங்கேயாச்சும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். அப்படியே கொஞ்சம் போனேன், பார்த்தா இந்த ராப்டர் வேறு வந்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ராப்டரை நம்ம மயக்கம் போட வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவனை டேம் பண்ணுறக்கு. சுட தெரில கைஸ் எனக்கு. அவ்வளோதான், இப்போ இவனை முடிச்சாச்சா. அங்கே ஒரு ராப்டர் இருந்தான். ஏன்னா ராப்டர் சப்போஸ் நம்ம கரெக்டாக டெம் பண்ணிட்டுருக்கும் போது வந்து கில் பண்ணிருச்சுன்னா வம்பு. சரின்னு சொல்லிட்டு மேலேயும் தேடி பார்த்தேன், ஓகே அங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு 2 ஷாட் வைக்க ட்ரை பண்ணேன் என்னோடய ஸ்விட்சிங் ஸ்கில்ஸ் வச்சு. ஆனால் ஒன்றும் முடியல. சரின்னு பார்த்தா கரெக்டாக ஒரு அடி பட்டுருச்சு. ரொம்ப சந்தோஷம், பரப்பவா வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நான் போனேன். போயிட்டு அப்படியே நானும் அவன்கிட்ட கொஞ்சம் பறந்து போனேன். பார்த்தா இங்கே தான் கல்லில் முட்டிகிட்டு இருந்தான். பார்த்தா அதுக்குள்ளே நார்மல் ஆகிட்டான். உடனே என்னை பார்த்தோன்னே பயந்து ஓட்டான். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி இப்படி தேடி பார்ப்போம், இங்கே தான் மேலே போனான் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்து முன்னாடியும் பார்த்தா எங்கடான்னு நானும் தேடினேன். எங்கே போனாங்க ஐயோ, சரி இந்த இடத்துக்கே வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கே கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருந்தேன். இதை வந்து நீங்கள் சாங்கோட பாருங்கள். கடைசியில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா சாங் ஆட் பண்ண முடியல. சரி இருங்க நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் இங்கே பாருங்கள், அந்த பைத்தியக்காரன் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். இன்னொன்று காமிக்கணும், இங்கே பாருங்களேன் எத்தனை டைனாசர் கொஜன்னு. இங்கே கிகாவை டைம் பண்ணோன்னா இங்கே வந்து அப்படியே செமையாக கில் ஃபீட் எடுக்கலாம் கைஸ். ஆனால் சரி அது டேம் பண்ணக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அவனை போய் ஏதாச்சும் பண்ணலாம், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பரப்பாக சட்டித்தலையாக நம்ம நேரத்துக்கு ஒழுங்காக இறங்கலான்னா ஒழுங்காக இறங்க முடியல. அப்புறம் பார்த்தா இங்கே இருந்தான், பார்த்தா மறுபடியும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அப்படியே காண்டாயிடுச்சு. ஆனால் இந்த பாட்டு ஏன் இப்படி நான் ஒரு செகண்ட் இப்போ குடிச்சா நான் கீழே விழுந்துடணும்னு நினச்சேன்.
விழுகலை. அந்த வைக்க சொல்கிறோம். சரி அப்போ தான் யோசனை வந்துச்சு, ஆமாம் போலாக மாட்டோம், போலா இருக்கான்னு சொல்லி பார்த்தா போலா இருக்கு. சேர்றா இன்னைக்கு அவ்வளோதான் இந்த தக்காளி நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லி குதிச்சோறு பிடிச்சா தலைவன் தப்பிச்சு ஓடிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி இப்படி பார்த்தா தலைவன் மறுபடியும் காணாமல் போயிட்டான். இது இப்படி இல்லை பொருளை, எனக்கு மட்டும்தான் இப்படி காணாமல் போகிறானுங்களா என்னன்னு தெரில. சரி இருங்க, நான் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். சரின்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருந்தேன். பைத்தியக்காரன் பார்த்தா இந்த ஆப்போசிட் இந்த கல் மேலே உட்காந்துருந்தான். டக்குன்னு இந்த ஓரத்துலேயே பரப்பவனை இறக்கிட்டு டக்குன்னு அப்படியே போய் இந்த போலாவை கரெக்டாக அந்த கல் பின்னாடி ஒழிஞ்சனால தப்பிச்சேன். கரெக்டாக அவன் எந்திரிக்கிறான், நான் அந்த போலாவை போட்டேன். இன்றைக்கி செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி வச்சிட்டேன். தெரியாமல் அந்த இடத்துல தெரியாமல் 2 வாட்டி 3 அடி 4 அடி அவ்வளோதான். 4வது அடியில் மயக்கம் போட்டான். கீழே பார்த்தா இவனுங்க வேறு சனியை பிடிச்சவங்க கால் கடியில் வந்து காலை பிடிச்சி கடிச்சிட்ருக்காங்க. இவனுங்களை அடிச்சுட்டு இனி ஃபுல்லாக பாருங்கள் இதை எப்படி டேம் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். சரி நம்ம பருப்பம் உடம்புல போய் நார்மல் மீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்டாக் கிட்ட நார்மல் மீட் எடுத்துட்டுங்க. ஏன்னா அப்போ தான் எவ்வளோ திம்பான்னு வேறு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்டாக் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக லெவலப் தான். இதை நீங்கள் வந்து சாங்கோட பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேப்பச்சரா வீட்டுக்கு டேம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பேரே சூப்பராக இருக்குது கைஸ், டேப்பச்சரா டேப்பச்சேர். சரின்னு சொல்லிவிட்டு இவனை நான் இப்படியே கொஞ்சம் ரைடு ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம், இவனுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு லைட்டாக மூமெண்ட் ஸ்பீடு எக்ஸ்பி அதெல்லாம் ஏற்றிட்டேன். ஏற்றினங்க மரம் சோரி அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே சேருக்கு ஸ்விட்ச் பண்ணி சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கார்போனியம்ஸ் இருந்தான். நாக்கர் சுட்டுருச்சு. அங்கே ஒரு கார்போனியம்ஸ் இருந்தான். அவனுக்கு 4 புல்லட் அடித்தோம், நாக் டவுன் ஆகலை. சரின்னு சொல்லிவிட்டு 4வது புல்லட்டில் தான் கரெக்டாக நாக் ஆனான். நாக்குங்கிற பாருங்கள், அன்கான்ஷியஸ் ஆனான். சரி சந்தோஷம், அவ்வளோதான். இவன் நல்லா இருக்காங்க 180 டிகிரி. சரின்னு சொல்லிவிட்டு அந்த டிலோஃபோ அடிக்கலான்னு பார்த்தா முடியல. பார்த்தா அப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆக்சுவலாக இது வந்து 3 சீட்டர் கைஸ், 3 பேர் உட்காரலாம். பாருங்களேன், 3 சீட்டராக மாதிரி. அங்கே ஏதோ போக்கிமானுங்கிற பாருங்க, அது என்னது, ஏதோ டைனோசர் ட்ரைசராடாப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியுது. அது என்ன மரக்கட்டை. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மரக்கட்டையை சொல்கிறத விட்டுட்டு இவன் 360 டிகிரிக்கு செம்ம யூஸ் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் என்ன, இப்போ பாருங்களேன், இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் என்ன, இது கொஞ்ச நேரம் தான் கைஸ் தாக்கு பிடிக்கான். சரின்னு சொல்லிவிட்டு சந்தோஷம், நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னால் முடிஞ்சதை இது இவனை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்ன தோணுதோ. அதுக்கப்புறம் இந்த பாறையில் போய் ஒட்டுவான்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே ஒட்டிட்டான். தலையில் நெத்து குத்தெல்லாம் ஒட்டிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நெத்து குத்தெல்லாம் ஒட்டினா ஒழுங்காக சுட முடியல, ஏன்னு தெரில, ஒழுங்காக சுட முடியல கைஸ். சரி எப்படியாச்சும் சுட்டே ஆகணும், எவனாச்சும் வரானான்னு பார்த்து நானும் ட்ரை பண்ண ஆக மொத்தத்தில் ஒன்றுமே முடியல. சரி இதுக்கு மேலே வேணாம், ரொம்ப வீடியோ லென்த்தாக கொண்டு போக வேணாம், இப்போ 14 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ நான் யாராவது வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் கைஸ். கொஞ்சம் வீட்டுக்கு போய் பரப்பவனே வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஆசை கைஸ், பிரைமல் ஃபியர்னு ஒரு மாடு இருக்கும், அது விளாட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. என்னால் முடிஞ்சால் ஒரு பிசி செட்டப் எப்படியாச்சும் சின்னதாக பண்ணி விளாண்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து டேப்பச்சராவை நான் நிறுத்தினக்கப்புறம் பார்த்தா ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும். இதே பரப்பவனாக இருந்தால் இப்படி திருப்பினா கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கர்வ் பண்ணி தான் திருப்புவான். ஆனால் இவன் அப்படி இல்லை, அப்படியே ஒரு ஷார்ப்பாக திரும்பிடுறான். இவன் பாருங்களேன், அழகாக இருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு கலர் மாற்றலான்னு சொல்லிவிட்டு அந்த ரீகலர் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தா க்ரீனு, சில்வரு, பச்சை, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிளாக் அண்ட் டார்க் க்ரீன் பார்க்குறக்கே சூப்பராக இருந்தாங்க கைஸ், அழகாக இருந்தான். சரி வேணாம், நம்ம கொஞ்சம் வேறு கலர் மாற்றி பார்ப்போம்னு பார்த்தா இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் தெரிகிற மாதிரி. வேறு ஏதாச்சும் கலர் இருக்கான்னு பார்த்தா இது அதை விட சூப்பராக. சரி இந்த கலர் சூப்பராக இருக்கு கைஸ். ஸோ இதோட உங்களை வந்து விடைபெறுவது ட்ரைட் வாசன் தமிழ் கேமிங்.